அட்ஜஸ்டிங் கேன்வாஸ் சைஸ். நம்ம எப்போவுமே புதுசாக ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போதே அது பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இல்லைன்னா நம்ம டிவைசஸ்க்கா இல்லை வெப்சைட்டுக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்ம டிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணின வாட்டி ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, இல்லைங்க இந்த பேப்பர் சைஸ் வேண்டாம், வேறு பேப்பர் சைஸில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஏற்கனவே டிசைனிங்லாம் பண்ணிட்டோம், இப்போது எப்படி சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது, எப்படி கேன்வாஸ் சைஸை எப்படி மாற்றுறது, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ஆப்ஷன் தான். மெனு வழியாக பண்ணலாம், இன்னொன்று கிராப் டூல் வழியாக பண்ணலாம். ஓகே, இப்போது மெனு வழியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜில் கேன்வாஸ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இமேஜில் கேன்வாஸ் சைஸ்னு ஒன்று வருது. இங்கே போயிட்டு நம்ம சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 36 சென்டிமீட்டர் இருக்குது, நான் என்ன சொல்கிறேன் 40 சென்டிமீட்டர், இங்கே 27ங்கிறத 30 சென்டிமீட்டர்னு மாற்றி ஓகே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏற்கனவே பண்ண டிசைனு என்ன ஆகணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போது சென்டரில் புள்ளி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பண்ண டிசைனு சென்டரில் இருக்கும், நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அல்லது டிக்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அது என்ன ஆகும், இதனுடைய சரௌண்டிங்கில் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஓகே கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, நம்ம பண்ண டிசைன் சென்டரில் இருக்குது, சரௌண்டிங்கில் என்ன ஆகுது, பேக்ரவுண்ட் கலர் வந்துடுது. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அதே பண்ணுறேன். சரி, இப்போது இது 40, இது 30 கொடுத்துட்டு என்னுடைய டிசைன் லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்கணும், ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் என்ன ஆகணும், அதனுடைய ரைட் சைடில் பாட்டமில் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளுடைய டிசைன் எக்ஸிஸ்டிங் டிசைன் லெஃப்டில் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இன்னொன்று என்னென்னா, இந்த என்ட்ரி போடுறது விட்த்து ரிலேட்டிவாக எனக்கு 4 சென்டிமீட்டர் அதிகமாகணும், ஹைட் ஒரு 3 சென்டிமீட்டர் அதிகமாகணும். ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அது ரிலேட்டிவ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம இந்த கிராப் டூல் யூஸ் பண்ணி ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது என்னாச்சுன்னா நம்ம டிசைன் கேன்வாஸ் சைஸு பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா சில டைமில் பார்த்திங்கன்னா டிசைன் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சின்னது பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த கிராப் டூலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன மாடிஃபை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.